Statistics. Exercise 4.4, problem number 1. The following distribution use the daily income of 50 workers of a factory. Convert the distribution above to a less than type cumulative frequency distribution and draw its ogive. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியில 50 பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களோட டெய்லி இன்கம் என்ன அப்படின்றத இந்த டேபிள்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க டிஸ்ட்ரிபியூஷனை லெஸ் தென் டைப் cumulative frequency டிஸ்ட்ரிபியூஷனா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ஒகைவும் டிரா பண்ணணும். எப்படி டிரா பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெய்லி இன்கம் கொடுத்திருக்காங்க, இன் ருபீஸ் கொடுத்திருக்காங்க. செகண்ட் காலம்ல நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அதாவது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க இந்த ரெண்டு டீடைல் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் டைப் டெய்லி இன்கம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்ன மீன் பண்ணுது, அதாவது 100ல இருந்து 120 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ இங்க நம்மளோட அப்பர் லிமிட் 120. ஸோ லெஸ் தென் டைப்பா மாத்தணும்னா இதை எப்படி வந்து எடுத்து எழுதணும், லெஸ் தென் 120. 120 ரூபாய்க்கு கம்மியா ஏர்ன் பண்ற ஒர்க்கர்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், 12 நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா 12. அடுத்த கிளாஸ் இன்டர்வல் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 120 to 140. ஸோ இங்க நம்மளோட அப்பர் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 140. ஸோ இங்க லெஸ் தென் 140 அப்படின்னு வந்து எடுத்து எழுதலாமா, அதாவது 140 ரூபாய்க்கு கம்மியா ஏர்ன் பண்ற ஒர்க்கர்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க, 12 பிளஸ் 14. இது ரெண்டையும் ஆட் பண்ணணுமா, 12யும் 14யும் ஆட் பண்ணீங்கன்னா 26 வந்து கிடைக்குமா, 26 நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அடுத்த கிளாஸ் இன்டர்வல்ல வந்து பாத்தீங்கன்னா 140 to 160. ஸோ இங்க நம்மளோட அப்பர் லிமிட் 160. ஸோ லெஸ் தென் 160. 160 ரூபாய்க்கு கம்மியா ஏர்ன் பண்ற ஒர்க்கர்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க, 12 பிளஸ் 14 பிளஸ் 8. டோட்டலா ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்க வந்து என்ன வந்து கிடைக்கும், 34 வந்து கிடைக்குமா. ஸோ 34. அடுத்த கிளாஸ் இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா 160 to 180. 160 ரூபாயில இருந்து 180 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ற ஒர்க்கர்ஸ் 6 நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ இதை லெஸ் தென்னா கன்வெர்ட் பண்ணோம்னா லெஸ் தென் 180யா, ஏன்னா அப்பர் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 180. 180 ரூபாய்க்கு கம்மியா ஏர்ன் பண்ற ஒர்க்கர்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இங்க இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணோம்னா 34 பிளஸ் 6 40 வந்து கிடைக்குமா, 40 நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அண்ட் ஃபைனலி 180 to 200. ஸோ இங்க நம்மளோட அப்பர் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 200. ஸோ அதனால லெஸ் தென் 200 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாமா. 200 ரூபாய்க்கு கம்மியா ஏர்ன் பண்ற ஒர்க்கர்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க, இங்க இருக்க வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணோம்னா 50 வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஏற்கனவே இருக்க இந்த 40யோட இங்க இருக்க 10 வந்து ஆட் பண்ணோம்னா 50 வந்து கிடைக்கும். அதாவது 200 ரூபாய்க்கு கம்மியா ஏர்ன் பண்ற ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 50 நம்பர் ஆஃப் ஒர்க். ஸோ இப்போ இந்த டேபிள் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எப்படி ஒகைவ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஒகைவ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் தான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி இன்கம் வந்து குறிக்குது. சரிங்களா, டெய்லி இன்கம். அண்ட் இங்க இருக்க இந்த வெர்டிக்கல் லைன் தான் நம்மளோட ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை வந்து குறிக்குது. ஸோ இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் ஒய்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். இங்க டெய்லி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 120ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 120 140 இந்த மாதிரி வேரி ஆகுது. ஸோ அதனால நம்ம இங்க ஃபர்ஸ்டா எடுத்துக்க போற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 120. அடுத்த வேல்யூ 140, நெக்ஸ்ட் 160, 180, 200, 220, 240. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ ஆகுதா. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா 12ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 50ல வந்து முடியுது. ஸோ அதனால நம்ம ஒய் ஆக்சஸை 10 யூனிட்ஸ் எடுத்துக்கலாமா. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. ஸோ இந்த மாதிரி எடுத்துருக்கோம்.
அடுத்து எப்படி x and y வேல்யூஸை இங்க இருக்க கிராஃப்ல பிளாட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ 120, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க y ஓட வேல்யூ 12. ஸோ 120, 12. 120 இங்க இருக்கு, 12 இங்க இருக்கா. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 120, 12. ஸோ அடுத்து என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கு? 140, 26. 140 இங்க இருக்கு, 26 வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இங்க வரும். ஸோ இந்த ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் இங்க இருக்கா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 140, 26. ஸோ அடுத்து இருக்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 160, 34. 160 இங்க இருக்கு, 34 இங்க இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 160, 34. அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 180, 40. 180, 40 இது ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஸோ 180, 40. அண்ட் ஃபைனலா 200, 50. 200 இங்க இருக்கு, 50 வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 200, 50. ஸோ இப்போ இங்க இருக்க இந்த பாயிண்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு கர்வ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கர்வ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கர்வ் தான் நம்ம என்னன்னு வந்து சொல்லுவோம், அதாவது less than type ogive curve. ogive curve. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட less than type ogive curve. ஸோ ogive டிரா பண்ணியாச்சு.